Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்துள்ளது. அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதனை விசாரணைக்கு எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்துள்ளது. அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதனை விசாரணைக்கு எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை திமுக சைதை பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஞானசேகரன் என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் அளித்த கடிதத்தினுடைய அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் இன்றைய தினமே கடைசி வழக்காக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையின் போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பதிவாளர், கோட்டூர்புரம் ஆய்வாளர் ஆகியோர் 2.25 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்பாக காவல்துறையினுடைய இந்த விசாரணை என்பது போதிய அளவில் திருப்திகரமாக இல்லை. விசாரணையில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதால் சிபிஐயிடம் இந்த விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று அதிமுக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் இன்று 2.25 மணிக்கு விசாரணைக்கு இதனை தாமாக முன்வந்து எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடுகள், CCTVகள் சரியாக அந்த இடத்திலே இல்லை என்று சொல்லுவது, அதே போன்று முதல் தகவல் அறிக்கையிலே பல்வேறு குளறுபடிகள் செய்திருப்பது, ஞானசேகரன் மட்டும்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரா, அவருடன் யார் யார் சென்றார்கள் போன்ற பல்வேறு விவரங்கள் முழுமையாக இல்லாமல் பல்வேறு குளறுபடிகளை காவல்துறை வழிவகுத்திருக்கிறது. அதே போன்று முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையே வெளியே லீக் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் லீக் செய்துவிட்டு தற்போது எங்களுக்கு டெக்னிக்கல் ரீதியாக நாங்கள் அதை லாக் செய்ய முடியவில்லை, அதனால் ஏற்பட்ட குளறுபடி என்றெல்லாம் காவல்துறை பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருக்கிறது. பாலியல் ரீதியான ஒரு FIR முதல் தகவல் அறிக்கை பதிவிடுகிற பொழுது அது தானாகவே அது வெளியிடாத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற இணையதள வசதிகள் ஏற்கனவே செய்திருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம், கட்டுக்கதைகள் எல்லாம் காவல்துறையினர் ஏன் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக காவல்துறையினர் இதனை செய்கிறார்கள் என்கிற பல்வேறு சந்தேகங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே இந்த மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரம் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களும் அங்கு இருக்கக்கூடிய அதே போன்று சக பேராசிரியர்களும் அதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் அதையைத்தான் கேட்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்கு காலதாமதமான ஒரு நீதி கிடைத்தால் அந்த பெண்ணுக்கு இயக்கப்பட்ட அநியாயமாகவே இது மாறும். இதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இன்றைக்கு அதிமுக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் இந்த வழக்கினை தாமாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழக காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை விசாரிக்கக்கூடிய இந்த விசாரணை என்பது குளறுபடிகள் நிறைந்ததாகவும் குறைபாடு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே
70 சிசிடிவிக்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அதிலே 56 சிசிடிவிக்கள் மட்டுமே வேலை செய்ததாக கூறப்படுகிறது. மற்றவை பழுதாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த 56 சிசிடிவி காட்சிகளிலே ஞானசேகரன் மற்றும் எத்தனை பேர் உள்ளே நுழைந்தார்கள், எவ்வளவு நேரம் அங்கே இருந்தார்கள், என்னென்ன தொந்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள், அதன் பிறகு அவர்கள் எப்போது வெளியே வந்தார்கள், யார் இவர்களை உள்ளே அனுமதித்தது, இப்படி பல்வேறு சங்கிலி வளைத்தவர் போல பல்வேறு கேள்விகள் இதற்குள்ளே இருக்கிறது. எனவே சென்னை மாநகர காவல்துறையுடைய விசாரணை என்பது மிகப்பெரிய அளவில் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது, குறைபாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பெண் நீதியரசர் இதனை கண்காணிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை முறைகளை, குறிப்பாக இந்த காவல்துறை என்ன செய்கிறது என்பதை சரியான முறையில் இல்லாத போது சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற பல்வேறு விவரங்கள் தொடர்பாக அந்த கடிதத்திலே அதிமுகவுடைய பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், டிஜிபி, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பதிவாளர், கோட்டூர்புரம் ஆய்வாளர் ஆகியோர், அதாவது அவர்களுக்குரிய விளக்கத்தினை அளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கில் கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் தலைவர் 2.25 மணிக்குள் விளக்கம் தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில் ஏற்கனவே ஒரு 6 பிரிவுகள் வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு நேற்றைய தினம் அதை ஆல்டரேஷன் செய்வதாக சில பிரிவுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த குளறுபடிகள் எல்லாம் ஏன் நிகழ்ந்தது என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது. அதனால் இந்த தமிழக காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதாக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று அதிமுக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி இன்றைக்கு அந்த கடிதம் அளித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துக் கொள்கிறது, இன்றைக்கு விசாரணைக்கு வரவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.